நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயங்கொடுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதபாட கூட்டத்தில் உங்களை யாவரையும் இணையதளம் வழியாக பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் ஜெபத்தினால் தேவனோடு பேச முடியுமா? முடியும். அதற்கு தேவை என்ன? தேவனுடைய வார்த்தை. ரொம்ப சிம்பிள். தேவனுடைய வார்த்தையை கொண்டு தேவனிடம் பேசுவது. தேவன் தம்முடைய மக்களோடு எப்படி பேசுகிறார் என்றால் தம்முடைய வார்த்தையை கொண்டு. புரியுதா உங்களுக்கு? எசேக்கியேலுக்கு வார்த்தை உண்டாகியது, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். அதன் மிக முக்கியமானது. வார்த்தையை கொண்டு பேசுகிறார். தேவன் நம்மோடு பேச முடியும்னா பேச முடியும். நமக்கு வார்த்தை தெரிந்தால் நாம் பேசலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் பேச போகிறது அதே செய்தியைத்தான் நான் மீண்டும் தொடர்ந்து உங்களோடு பேச போகிறேன். ஜெபத்தினால் வாழ்க்கையை கட்டுவது, வார்த்தையினால் ஜெபம் என்பதெல்லாம் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னேன். நாம் எப்படி ஜெபித்தால் நமக்கு ஆர்வம் கூடும் என்பதை குறித்தும் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுதும் நாம் பிரைஸ் காட் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஜெபம் செய்கிறவர்கள் அறிய வேண்டியது. ஜெபம் செய்யும்பொழுது நாம் விலையேற பெற்ற இரத்தத்தின் கீழ் இருக்கிறோம் என்ற அந்த அறிதலுக்குள் நாம் வர வேண்டும். அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் என் ஜெபத்திற்கு ஒத்தாசை செய்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். அதை குறித்தான் ரோமர் 8:26 நம்முடைய பலவீனங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ளிருந்து கட்டுக்கடங்காத பெருமூச்சியோடு ஜெபிக்கிற ஆவியானவர். 27ஆம் வசனத்தில் பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். ஓகே, உங்களுக்கு புரியணும். எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை, கட்டளையை ஆண்டவரை உம்மாகவே ஏற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை, உம்முடைய கட்டளையை உம்மாகவே நான் பார்க்கிறேன். நான் வெறும் வார்த்தையாக நான் பார்க்கவில்லை. ஆண்டவரே, நான் இப்பொழுது வாசிக்கிற வேத பகுதியை நீங்களாகவே பார்க்கிறேன். உம்முடைய உயிராக, ஜீவனாகவே பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவராகவே பார்க்கிறேன். பிதாவே, உம்முடைய வல்லமையாகவே பார்க்கிறேன். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது கற்றுக்கொள்ளுதல் உண்டாகும். அதான் உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு காரியம். என்ன உண்டாகும்? கற்றுக்கொள்ளுதல் உண்டாகும். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். உங்களாலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். அதான் 1 அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், வேறு ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. 2:27 நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும். அப்போ இப்படி நீங்கள் ஜெபிக்க என்ன ஆகும்னா ஒரு ஆர்வம் உண்டாகிறது. புரியுங்களா? குறிப்பிட்ட நேரத்தோடு அவங்க ஜெப நேரத்தை, வேத வாசிப்பை நீங்கள் நிறுத்திட மாட்டீங்க. தேவனோடு வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பேசுவதற்கு கொஞ்சம் இடத்தை, உங்கள் இதயத்தை கொடுப்பீங்க, உங்கள் ஆவியை கொடுப்பீங்க. இத்துடன் விட மாட்டீங்க. 5 நிமிஷம் முடியாது என்ற அந்த ஜெபம் 30 நிமிடமாக, 1 மணி நேரமாக, 2 மணி நேரமாக, 3 மணி நேரமாக, ஒரு 6 மணி நேரமாக, 7 மணி நேரமாக, 8 மணி நேரமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இது ஒரே நாளில் மாறாது. உங்கள் ஆர்வம் கூடும்.
வேத வசனத்தில் இருக்கிற எந்த வசனத்தையும் நீங்கள் ஜெபிப்பதற்கு வசனத்தை ஆதாரமாக எடுக்கணும்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். வசனம்தான் வார்த்தை தான் கிறிஸ்து, வசனம்தான் ஜீவன், வசனம்தான் ஆவியானவர், வசனம்தான் வல்லமை. ஸ்தோத்திரம். நாம் சொல்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையிலே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே என் அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு வார்த்தை தவிர நமக்கு வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லை. நன்றாய் புரிய வேண்டும். நமக்கு வார்த்தையை தவிர, தேவனுடைய வார்த்தையை தவிர, வசனங்களை தவிர, அவருடைய கட்டளைகளை தவிர நமக்கு வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது தெரிய வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் யார் என்றால் தேவனுடைய ஆவியினால் பிறந்த மனுஷர்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுங்களா? அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர்கள். தேவன் எப்படி இருக்கிறார் என்றால் ஜீவனுடையவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்களும் ஜீவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். நான் பிதாவில் பிழைத்திருப்பது போல வாழ்வது போல நீங்களும் என்னில் வாழ்வீர்கள். யோவான் 6 அதிகாரத்தில் நானே ஜீவப்பம் என்று சொன்ன அந்த பகுதியில் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் ஆவியில் பரிசுத்த ஆவியானவர், குமாரனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வார்த்தை வழியாக உங்களுக்குள் தங்குகிறார். இப்போ இப்படிப்பட்ட பாக்கியம் இருக்கிற நீங்க கடவுளுடைய வார்த்தையை உயிராக, ஜீவனாக, ஆவியாக, வல்லமையாக, இனிமையாக நீங்கள் ரசிக்கணும், ருசிக்கணும், புசிக்கணும். அதை விரும்புகிறார். இயேசு சொன்னார், என் மாமிசத்தை புசிங்கன்னார். இப்போ எங்கே புசிக்க முடியும் மாமிசம்? அவருடைய மாமிசம் வார்த்தையாக இருக்கிறது. வார்த்தை தான் மாமிசமாக மாறினது. ஸ்தோத்திரம். என் மாமிசத்தை புசிங்கன்னா நம்ம இப்போ எங்கே புசிக்க முடியும்? அப்போ அதுக்கு வேத வசனம் என்ன சொல்லுது? அதிலே வார்த்தை இருந்தது, அவர் இரத்தமும் மாமிசம் உடையவராய் மாறினார். யோவான் 1:14. வார்த்தை தான் இரத்தமும் மாமிசமாக மாறினது. நமக்கு இதுதான் ஆகாரம், உயிருள்ள ஆகாரம், ஜீவாகாரம், மெய்யான ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு நல்ல ஒரு ஆவியின் அனுபவம் நமக்கு கடவுள் கொடுப்பார். நான் இப்பொழுது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். மத்திய 13ஆம் அதிகாரம். அதை எப்படி ஜெபத்தில் நாம் செயல்படுத்துவது என்று, ஜெபத்தில் விதைப்பது, அதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஓகே, மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம். ஓகே, என்னோட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். நான் பிரசங்கம் பண்ணும்போது என் கூட ட்ராவல் பண்ணால் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. 4ஆம் வசனம், பறவைகள் வந்து அதை பட்சித்தது. சில விதை மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராதினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறிய போது தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுரங்கில் விழுந்தது. முள் வளர்ந்தது, அதை நொறுக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அது 100ஆக, சிலது 60ஆக, சில 30ஆக விழுந்தது. கேட்கிறவர்கள் காது உள்ளவன் கேட்க கடவன். ஓகே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விதைக்கிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஓகே, ஸ்தோத்திரம். விதைக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. விதை எது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது? தேவனாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது, கிறிஸ்துவாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விழாத விதையும் இருக்கிறது, நல்ல நிலத்தில் விழுந்த விதையும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்போ நல்ல நிலத்தில் விழுகிற விதை
அந்த ஜெபம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தினமும் வேதம் வாசிப்பீர்கள் என்றால் அந்த வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு சில வசனங்கள் 8-10 வசனங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம 9 வசனம் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம். இந்த வேத பகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த வசனத்தில் சில பகுதியை நம்ம பிரித்து கொள்ளலாம். படிக்க படிக்க பழக பழக அது வந்துடும். இப்போ 4 விதமான நிலம் சரிதானே? வழியருகே நிலம், பிரைஸ்கர் மணல் பாங்கா நிலம், கற்பாறையா நிலம், முள்ளுள்ள வழியுள்ள நிலம், கற்பாறையா நிலம், முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். 4 நிலம். இந்த 4லுமே விதைக்கப்படுகிறது. அதான் மிக முக்கியமானது. ஆகவே இந்த வார்த்தையை உங்கள் ஆவியினாலே தேவனுடைய ஆவியோட இணைந்து இசைந்து பாருங்க. ரொம்ப அருமையான பெருமையான ஆசீர்வாதமான காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸ்தோத்திரம். அப்போ நீ வாசித்த இந்த மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்த வேத பகுதி என்னவாக இருக்கிறது? தேவனாக இருக்கிறது. முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஜீவனாக இருக்கிறது. அதையும் நீங்கள் மனசில் எப்பொழுதும் வைத்துக்கொள்ளணும். அந்த ஆவி, அந்த வேத வார்த்தையை நீங்கள் தேவனாக, ஆவியாக, ஜீவனாக எடுத்துக்கொண்டு தெரிந்து கொண்டு அதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் சாதாரண வேத வார்த்தையாக, பாட புத்தகத்தில் உள்ள வார்த்தையாக நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. உங்கள் பாட புத்தகத்தில் படிக்கிற வார்த்தை, நியூஸ் பேப்பரில் வாசிக்கிற வார்த்தை, கல்லூரியில் படிக்கிற புக்கு மாதிரி இது கிடையாது. அப்போ நம்ம இப்பொழுது என்ன முடிவு செய்து விட்டோம்? வார்த்தை என்பது தேவனாக, ஆவியாக, ஜீவனாக இருக்கிறது. அப்படிதான் உங்களுக்குள்ள போகிறது. நீங்கள் வார்த்தையை வாசிக்கும் போது எப்படி போகிறது? அது பரிசுத்த ஆவியானவராக, ஜீவனாக, கிறிஸ்துவாக, வல்லமையாக, வல்லமையான பிதாவாக உள்ளே போகிறது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா ஸ்தோத்திரம். நாம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். அப்போது 1 முதல் இந்த 10 வசனம், இந்த 9ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனம். கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். கேளுங்கள் ஆண்டவரே. நீங்கள் பேசுவதை, நீங்கள் சொல்லுவதை முதல்ல எனக்கு கேட்கிற காது வேணும் ஆண்டவரே. கதிரகு ஸ்தோத்திரம். என்ன வேணும்? ஜபத்தை எங்கேயே ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா? இதுதான் ப்ராப்ளம். கேட்குற காது இல்லாட்டா விதைக்கிற விதை எல்லாம் வேஸ்டாக போயிடும். இதுதான் உங்கள் வீட்டிலையும் குடும்பத்திலையும் ப்ராப்ளம். அப்பா அம்மா நல்ல விதைகளை பிள்ளைகளுக்கு விதைக்கும் போது நீ சும்மா இருமா, ரொம்ப தொந்தரவு பண்ணாத, பேஜாராக இருக்குது, டென்ஷனாக இருக்குது அப்படின்னா விதை வேஸ்ட்டாக போயிடும். அதான் தாயின் போதகத்தை தள்ளாதே, தகப்பனுடைய போதகத்தை தள்ளாதே. கதிர்கு ஸ்தோத்திரம். தாயின் புத்திமதியோட நம்ம தள்ளக்கூடாது. போதகத்தை வெறுத்தேனே. காது எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா கேட்க. ஆண்டவரே, உங்க வார்த்தையை எனக்கு கேட்கும்படியான நல்ல காதை கொடுத்தபடியால் நன்றி. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட காது தினமும் தொடர்ந்து செயல்பட வேண்டும். உம்முடைய சிறிய சத்தத்தையும் என் காதுகளில் நான் கேட்க வேண்டும் என்கிற ஜெபத்திலேயே நீங்க பேசுறீங்கன்னா உங்க காது எப்பவும் கேட்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? உங்களையே வந்து மாற்றுது பார்த்தீங்களா? இந்த ஜெபத்தில் நீங்கள் ஒரு 50 ஜெபக்குறிவை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணால் கூட மாற்றம் வராது. ஓகே, சரி. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. அதை ஆகாய்த்து பறவை பட்சித்தது. சில விதை மண்ணில்லாத கற்பார் இடங்களில் விழுந்தது. ஆழமாயிராதினாலே அது சீக்கிரமாய் முளைத்து வெயிலில் ஏறின போது தீந்து போய் வேறில்லாமல் உலர்ந்து போயிற்று.
சில விதை முள்ளுடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்தது, நொறுக்கி போட்டது. சில விதையோ நல்ல விளத்தில் விழுந்தது, 100ஆக 60ஆக 30ஆக பலன் தந்தது. நமக்கு இதுதான் ஜெபத்தின் பகுதி. நமக்கு ஜெபத்தின் பகுதி. ஆண்டவரே, நீர் எனக்குள் விதைக்கிறவராக இருக்கிறீர், உமக்கு நன்றி. நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் 100 மடங்கு பலன் கொடுக்க வேண்டும், உமக்கு நன்றி. ஒரு விதையாவது பலன் கொடுக்காமல் போய்விட்டால் என் வாழ்க்கை ஆண்டவரை திவாலாய் விடுமே, ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. எத்தனையோ முறை என் வாழ்க்கையில், என் இதயத்தில், என் ஆவியில் நீர் விதையை விதைத்து 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 நான் சகலவற்றையும் நாசமாக்கி விட்டேனே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல விதையாகத்தான் நீர் விதைத்தீர், அதற்காக நன்றி. எப்படி ஜெபம்? நல்ல விதையாகத்தான் அவர் விதைக்கிறார், அதுக்கு நன்றி. நான் ஒவ்வொரு முறையும் நான் என் போதகர் பிரசங்கிக்கும் பொழுது நல்ல விதையாத்தான் என் இதயத்தில் விதைக்கிறீர், உமக்கு நன்றி. இதை கேட்கக்கூடிய காதை எனக்கு நல்லா தந்திருக்கிறீரே, நன்றி. உங்களுக்கு இப்போ ஜெபம் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? எந்த பகுதியும் வைத்து நீங்க ஜெபிக்கலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், நல்ல விதையை விதைக்க தான் தேவன் விரும்புகிறார், அதற்காக நன்றி. அப்ப விதை தேவனாக இருக்கிறது, விதை வார்த்தையாக இருக்கிறது, வார்த்தை தேவனாகவே இருக்கிறது, விதை உயிராகவே இருக்கிறது, கிறிஸ்து உயிராகவே இருக்கிறார், ஆவியானவர் உயிராகவே ஜீவனுள்ளவராகவே இருக்கிறார், பிதா ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவரவே இருக்கிறார். எனக்கு நல்லதை தராமல் கெட்டதை, நீங்க நல்லதை தராமல் விடவில்லையே, நன்றி. எனக்கு கெட்டதை விதைக்கவில்லையே, சாத்தான் கெட்டதை விதைத்தான் எனக்குள். ஆனால் இப்பொழுதோ ஸ்தோத்திரம், நீங்க பாம்பை கொடுக்காத தேவன், கல்லை கொடுக்காத தேவன், கெட்டதை கொடுக்காத தேவன், கெட்டு போகிறதை விரும்பாத தேவன். சாத்தான் தான் கெட்டு போவதற்கு அத்தனையும் விதைக்கிறான், நாங்கள் அவனை பின்பற்றினோம். இப்பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தையை நான் கேட்க எனக்கு நல்ல காதுகளை தந்திரே, உமக்கு நன்றி. நல்ல விதைகளை எனக்குள் விதைக்கிறீரே, நன்றி. நான் 100 மடங்காக பலன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரே, அதற்காக நன்றி. இதற்கு குறைவாக நான் ஆண்டவரே பலன் கொடுப்பேன் என்றால் நான் கேட்பது சரியில்லை என்று அர்த்தம். விதை நல்லா இருந்தும் எனக்குள் 30 தான் பலன் கொடுக்கிறது, எனக்கு 60 தான் பலன் கொடுக்கிறது என்றால் நான் கேட்பதிலே குறைபாடாக இருக்கிறேன். அந்த தன்மையை எனக்குள் மாற்றும். எப்படி? ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவர் நல்லதுதான் கொடுக்கிறார், கெட்ட விதையை கொடுக்கறது கிடையாது. பூசணம் புத்த விதை, செத்து போன விதை, பூச்சி அரிச்ச விதையை அவர் விதைக்கிறது கிடையாது. சாவி விதையில சிலது சாவியும்பாங்க, எதுக்கும் உதவாது. சில நேரங்களில் விதைக்கிற பயிர் மோசமாக இருக்கும், அதை விதைச்சா அறுவடை வரும், ஆனால் அந்த அறுவடையை நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு முறை ஒருவர் உளுந்து விதைத்து கொஞ்சம் கொண்டு கொடுத்தார். ஒரு சாதாரண விதையை விதைத்து விட்டார். அந்த விதையை அந்த உளுந்தை நான் காண்பித்த போது அந்த விதை விதைக்கிறவருடைய ஒருவர் சொன்னார், நீங்கள் பிரைஸ் காட் ஸ்தோத்திரம், எப்பொழுதுமே அரிசி 4 பகுதினார், ஒரு பகுதி நீங்கள் உளுந்து போடணும், இது 2 பகுதியாக போடணும். 1 கிலோவுக்கு 1/4 கிலோ என்றால் இப்போ நீங்கள் 1/2 கிலோ 400 கிராம்கிட்ட போட வேண்டியது வரும் அப்படின்னாரு. ஏனென்றால் விதை சரியில்லை. அதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே நல்ல விதையை உங்களுக்குள் விதைக்கிறார். ஏன்னா நீங்கள் நல்ல கனியை கொடுக்கணும், நல்ல பலனை கொடுக்கணும், நல்ல செழிப்பை கொடுக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்க போற சபைக்கு உங்க கையால நல்ல செழிப்பை அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஸ்தோத்திரம். அப்போ 100, 50, 200 போட்டுட்டு ஒரு ஆள் ஒதுங்குறாருன்னா அவர் கேட்டது அவ்வளவுதான், விதைக்கப்பட்டதும் அவ்வளவுதான்.
ஸ்தோத்திரம். இப்போ பலன் நீங்க கொடுக்கறதா யாருக்கு லாபம்? உங்களுக்கு தானே லாபம். 100% கொடுத்தா அதில் 10% தானே கத்தர் கொடுக்க போறீங்க. 90% இருக்கிறத 30% நீங்கள் பலன் கொடுத்தால் யாருக்கு நஷ்டம்? 70% உங்களுக்கு தான் நஷ்டம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அப்போ நான் நல்ல கனியை மட்டும் கொடுக்க ஆண்டவர் நல்ல விதையை எனக்குள் விதைக்கிறீங்க. ஆண்டவரே, என் மேல் பாசமுள்ள கர்த்தாவே, என்னை நேசிக்கிற கர்த்தாவே, நான் நல்ல பலனை கொடுக்கணும்னு சொல்லி நீ நல்ல விதையே விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவரே, நான் நல்ல பலனை கொடுக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எனக்குள் விதைத்த விதை மோசமான விதை இல்லை. உம்முடைய குமாரனுடைய ஜீவனையே எனக்குள் விதைத்திருக்கீங்க. உம்முடைய குமாரனையே எனக்கு தந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உயிருள்ள வித்தாகிய ஜீவனுள்ள வித்தாகிய வேத வசனத்தை எனக்கு தந்திருக்கீங்க. அதை எனக்குள்ள விதைக்கிறீங்க. இந்த விதை என்னை அழிவு உண்டாக்காது. குமாரனா இயேசுவை எனக்குள் விதைத்திருக்கீங்க, அது அழிவை உண்டாக்க மாட்டார். வார்த்தையை எனக்குள் விதைத்திருக்கீங்க, அது அழிவை உண்டாக்காது. எனக்குள் விதைத்த நல்ல விதைக்காக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி இந்த ஒரு காரியத்தை வச்சு நீங்கள் 1 மணி நேரம் ஆண்டவரை தோத்திரம் பண்ணலாம், ஆவியில ஜெபம் பண்ணலாம். இந்த ஜெபம் தானே உங்களுக்கு அவசியம். அப்போ புறம்பே தூண்டுதல் ஜெபத்தெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஒரு ஜெப குறிப்பி சொல்லிட்டு தோத்திரம் போட்டு தோத்திரம் 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 என்னையா தோத்திரம்? இதை மாதிரி ஜெபத்தை பண்ணுங்கய்யா. ஒரு ஜெப குறிப்பை சொல்லிட்டு 10 நிமிஷம் தோத்திரம் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன கேட்டால் தோத்திரத்தில் கிருபை பெருகும். அது எப்படி பெருகும்? நம்ம தவறா செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி பெருகும்? ஸ்தோத்திரம். நான் அந்த ஜெபத்தை குற்றம் சொல்லவில்லை. அந்த ஜெபம் சபையில் நடத்தப்படுகிறது. அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனால் பலன் இருக்குமா அப்படின்னு பார்த்தால் தோத்திரத்தோட முடிஞ்சிருமா? ஐயா கொஞ்சம் கவனிங்க, போதகரை கொஞ்சம் கவனிங்க. நீங்க வேதத்துல உட்கார்ந்து சிரமப்படாம எடுத்து ஜனங்களுக்கு இப்படி ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. எங்கேயாவது 4 பேர் பிரிண்ட் பண்ணி ஏதாவது கொடுத்தா அதை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிறைய ஜெப புஸ்தகத்தை எழுதியிருக்கிறேன். ஜெப குறிப்பு அடங்கிய ஜெப குறிப்புகளை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். போராடலாம் அதை கேட்பாங்க, நீங்கள் அந்த மிஷினரி ஜெப குறிப்புலாம் போட்டிங்களா, அதெல்லாம் அந்த புக்ஸ் வந்தால் கொடுங்களேன். அதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்பு இருக்கும் அதில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் உங்களுக்குள்ள அழிவுள்ள விதையை விதைக்கல, அதுக்காக நன்றி சொல்லணும். நீங்க ஸ்தோத்திரம். நீங்க எனக்குள்ள விதைத்த விதை பிறருக்கு அழிவையும் பிறருக்கு விஷத்தையும் பிறருக்கு கெட்டதையும் பிறருக்கு கொடியதை கொடுக்கக்கூடிய நீங்க விதைக்கல, அதுக்காக நன்றி. நல்ல விதை தானே வச்சிருக்காரு உங்களுக்குள்ள. அதுக்கு நீங்க எவ்வளவு 1000 தோத்திரம் பண்ணணும். இந்த ஒரு காரியத்தை சொல்லி எப்படி ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். அப்போ நல்ல விதை உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் நல்ல விதை எனக்குள் விதைத்தபடியால் என் குடும்பத்திற்கு, என் சமுதாயத்திற்கு, பிரைஸ் காட், நான் போதிக்கிற சபைக்கு நல்ல விதையை மீண்டும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். நல்ல வார்த்தையை கொடுப்பேன், நல்ல வசனத்தை நான் கொடுப்பேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதை உங்களுக்குள்ள விதைக்கிறதுக்கு காரணமே அதுதான். உங்கள்கிட்ட இருந்து நல்ல விதைகள் வெளியே போகணும், நல்ல ஃப்ரூட்ஸ் உங்கள்கிட்ட போகணும். அதுதான் ஜெபம். என்னிடத்திலிருந்து இந்த விதைகள் மூலமாக நல்ல ஃப்ரூட்ஸ் போகணும், நல்ல பலன் போகணும், மீண்டும் நான் நல்ல விதையை ஹீல்டா கொடுக்கணும். ஸ்தோத்திரா. ஆகவே அப்போ எனக்குள்ள நல்ல விதைய விதைக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறத நீங்க சபையில போய் சாட்சி சொல்லணும். அதுக்கு கூற போகிற ஆண்டவரே, அதனால என் வாழ்க்கையில நீ நல்ல விதையை விதைச்சீங்களோ நான் சாட்சி கூறுவதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் மீண்டும் விதைக்க நீங்கள் உங்களுக்குள் தேவன் விதைக்கிறார். தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது, வாசிக்கிற வார்த்தை விதைக்கப்படுகிறது. நீங்கள் அந்த வாசிக்கிற வார்த்தையை விதையாய் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுக்கும் நல்ல பலனை கொண்டு போய் சேர்க்கும். அதெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். என்ன சொல்லணும்? நான் போற சபைக்குள்ள நல்ல விதையை விதைங்க ஆண்டவரே. நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குள்ள நல்ல விதையை விதைங்க ஆண்டவரே. நான் இருக்கிற வேத இடங்களில், கிராமங்களில், காலனில, பிரைஸ் காட், என் தேசத்தில், என் மாவட்டத்தில் நல்ல விதைகளை விதைக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை தான் கடவுள், உம்முடைய வார்த்தை தான் ஜீவன்,
உம்முடைய வார்த்தை தான் கிறிஸ்து, உம்முடைய வார்த்தை தான் ஆவியாக இருக்கிறது. இந்த ஆவியாக இருக்கிற வார்த்தையை ஸ்தோத்திரம் நீங்கள் எங்கள் தேசத்திலே, எங்கள் மாவட்டத்திலே நீங்கள் விதைங்காண்டவரே. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்போ நல்ல விதை விதைக்கப்படுது. ஆனா 25 வருஷம் 30 வருஷம் மக்களுக்குள்ள விதைச்சாலும் எப்படி இருக்கிறீங்கிறத உங்களை பாருங்க. ஸ்தோத்திரம். எப்படி மாறி இருக்கிறீங்க என்பதை பாருங்க. ஸ்தோத்திரம். ஏனென்றால் நம்ம ஏதோ மாதிரி ஒரு பைபிளை படித்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்துவிட்டு, ஒரு ஜெபம் செய்துவிட்டு, 4 அந்நிய பாஷையை பேசிவிட்டு, ஒரு கம்யூனியன் சர்வீஸ் எடுத்துவிட்டு போகிற ஒரு மக்களாக மாறிவிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தையை இப்படி சொல்லி ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒருவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் என்பது உங்களுக்குள்ளே நடைபெறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு வேத பகுதியை நாம் மாவினால் இன்று ஜெபித்து, இன்று நான் கர்த்தரோடு இசைந்து ஒரே ஆவியாகி விடலாம். அதுதான் சிம்பிள். இப்போ கர்த்தரோடு இசைந்து ஒரே ஆவியாக மாறுவது எப்படி என்றால், இப்படி ஒரு வேத பகுதியை வாசித்து அதன் மூலம் நீங்கள் ஜெபித்து, அது ஆவியாக இருக்கு அப்படின்னால வேத வார்த்தை உங்கள் ஆவிக்குள் மனுஷன் உள்ளே போய் நீங்கள் ஆவியாக தேவனோடு இசைந்து விடலாம். ஆகவே ஸ்தோத்திர ஆண்டவரே, நீங்கள் எனக்குள் விதை விதைத்தீங்க. விதை நீங்கள், விதையை பிறப்பிக்கிறவர் நீங்கள். ஸ்தோத்திர. விதை உமக்குள் இருந்தது ஆண்டவரே, உமக்குள் இருந்தது விதை. சரிதானா? இந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது விதை தரும் கனிகள் உண்டாக கடவுது அப்படின்னாரு. சொன்ன உடனே அவருக்கு அந்த விதை தரும் கனிகள், மரங்கள், செடிகள் எல்லாம் அவருக்குள்ளிருந்து போனது. அப்ப வித்து எங்க இருந்தோம்னா அவருக்குள்ள தான் இருந்தது. ஜீவன் எவருக்குள்ள அவருக்குள்ள தான் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. 1:4 யோவான் சொல்லுது. இப்ப தாவரத்தில் இருக்கிற வித்து உங்களுக்குள்ள இருக்கு, தாவரத்தில் இருக்கிற ஜீவன், பிரைஸ் காட், உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன், பிரைஸ் காட், ஸ்தோத்திரம். எல்லா வித்துக்கள் இருக்கிற ஜீவன், க்ளோரி டு காட், மரங்கள் இருக்கிற ஜீவன், மிருகங்களில் இருக்கிற ஜீவன், ஆகாயத்து பறவைகள் இருக்கிற ஜீவன், நீரில் வாழ்கிற ஜீவராசிகள் இருக்கிற ஜீவன் எல்லாம் அவருக்குள் இருந்து வந்தது. அவர் ஜீவனாக இருக்கிறார். அவர் ஜீவனை எல்லாத்துக்குள்ளையும் வைத்திருக்கிறார். ஆகவே விதை நீங்க தான். உங்களுக்குள்ள தான் வித்து வருகிறது. உங்களுக்குள்ள இருந்து மட்டும்தான் இந்த பூமியில நல்ல வித்து வரும், விதை வரும். ஆகவே இப்பொழுது நீங்கள் வித்தாக, விதையாக எனக்குள் இருக்கிறீங்க. பிரைஸ் காட். வார்த்தையாக, வித்தாக எனக்குள் இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நான் எப்படி கள்ள விதையா இருப்பேன்? நான் எப்படி திருட்டு விதையா இருப்பேன்? நான் எப்படி பிரைஸ் காட் ஸ்தோத்திரம் காம விதையா இருப்பேன்? நான் எப்படி பாவ விதையா இருப்பேன்? நான் எப்படி பொய் சொல்ற விதையா இருப்பேன்? நான் எப்படி திருட்டு விதையா இருப்பேன்? நான் எப்படி குடிக்கிற விதையா இருப்பேன்? நான் எப்படி வெறி கொள்கிற விதையா இருப்பேன்? நான் எப்படி காம காட்சிகளை பார்க்கிற விதையா இருப்பேன்? நான் எப்படி களியாட்டுகளை பார்க்கிற விதையா இருப்பேன்? நான் எப்படி கடி ஜோக்குகளை பேசுகிற விதையாக இருப்பேன்? நான் எப்படி வெறித்தனமாய் இருப்பேன்? நான் எப்படி எரிச்சலை கொட்டுகிற விதையாக இருப்பேன்? ஆண்டவரே, நீ விதைச்சது நல்ல விதை தானே, இதெல்லாம் எப்படி கெட்ட விதை எனக்குள்ள வரும்? ஓ கா ரிபா காரா சந்தாலா ரபா. விதை இயேசு, விதை வார்த்தை, அவருக்குள் இருக்கிறது விதை, வித்து, உயிருள்ள வித்து, ஜீவனுள்ள வித்து அவருக்குள் இருக்கிறது. இப்ப இந்த கெட்டதெல்லாம் எப்படி வந்தது? சாத்தான் விதைத்தது. விதை நல்ல விதை தான். நீங்க முள்ளா இருந்தாலும் உங்களுக்குள்ள விதைக்கிறாரு, நீங்க மண்ணா இருந்தாலும் உங்களுக்குள்ள விதைக்கிறாரு, நீங்க கற்பாரியா இருந்தாலும் உங்களுக்குள்ள விதைக்கிறாரு. எப்படியாவது நீங்க மாறணுங்கிற விரும்புறாரு அவரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ க்ளோரி டு காட். இந்த இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அது அந்த விதை, கெட்ட விதெல்லாம், அந்த விதெல்லாம் அவன் இறக்குமதி அவன் இறக்குமதி பண்ணது. அவிசுவாசத்திலிருந்து எல்லாத்தையும் அவன் இறக்குமதி பண்ணது. அதுதான் மீடியா வழியாக அவன் அனுப்புகிறான். நீங்கள் உங்களை பார்க்க வைக்கிறான். ஏன்னா பணக்காரர்களுக்கு அதுதான் பணம். நீ பார்க்க அவனுக்கு பணம்.
அவன் போடுற விளம்பரத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு பணம், உனக்கு நஷ்டம். ஸ்தோத்திரம். அவன் காட்டுகிற அறகுறையான காரியங்கள் எல்லாம் அவனுக்கு பணமாய் போய் சேர்கிறது. பல ஆயிரம் கோடி மக்கள் பார்க்கும் பொழுது அவனுக்கு சொத்தாக ஐஸ்வர்யமாக போய் சேருகிறது, சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு போய் சேருகிறது. புரியுங்க? ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம். அப்போ இந்த நல்ல விதையை விதைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த விதையில தான் ஜீவன் இருக்கிறது. இப்போ வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்பது, அதுதான் உயிருள்ள ஜெபம். இப்படி பேசும்போது உங்களோட பேசாம இருப்பாரா ஆண்டவர்? உங்களோட பேசாம இருப்பாரா? நான் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வித்தியாசமான ஜெபத்தை பத்தி நாம் பேசினதில்லை. நாம் வளர வளர அவருடைய வெளிப்பாடும் வளருகிறது, அவ்வளவுதான். அந்த வெளிப்பாடு வளராட்டால் போதவருக்கு வயசாகி விட்டது, வெளிப்பாடே இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் ஏதோ பழச ஒன்றா பேசிட்டு இருக்கிறாரு, ஒப்பேத்துறாரு அப்படின்னு சொல்லி. அதற்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒப்பேத்தினா எழும்பி வீட்டுக்கு போயிருங்க. யாராவது ஒப்பேத்திக்கிட்டு இருந்தா எனக்கு வந்து பிரசங்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பேசாமல் வீட்டில் போய் பேசாமல் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பயம் தராத விதையை யாராவது வச்சுக்கிட்டு இருந்தா அந்த விதையை நீங்கள் கேட்கறது வேஸ்ட்டு. ஸ்தோத்திரம். அப்போ இன்னும் நீங்கள் ஆழமாக தேவனுடன் வார்த்தையை கொண்டு ஆவியானவருடன் உங்க ஆவியினால இணையலாம். ஆவியானோடு எப்படி இணைவது? கிறிஸ்துவின் ஆவியோடு எப்படி இணைவது? ஸ்தோத்திரம். ஆழமாக தேவனோடு எப்படி பேசுவது? ஆழமாக தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நீங்கள் ஆவியின் தேவனை உங்கள் ஆவியினால இணைய முடியும். அவருடைய அன்பின் அகலத்தை நீங்கள் அறியணும், இப்படிதான் அறிய முடியும். ஓ கரிமாலாரா சாந்தாலாராவா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் என் பாவத்தை மனுஷர் எப்படி அவருக்கு தெரிஞ்சது? அவன் எவ்வளவு ஆழமா தாவீது அவரை நேசித்திருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் உண்மையே எனக்கு விதையாக எனக்குள் விதைக்கப்பட்டவராக இருக்கிறீர். உண்மையே விதையாக எனக்குள் விதைக்கப்பட்டவராக இருக்கிறீர். சே, இப்படி சொல்லலாம் இல்லையா? ஆண்டவரே, உண்மையே விதைக்கப்பட்ட விதையாக எனக்குள் இருக்கிறீர். எனக்குள் இருக்கின்ற அந்த விதை அழியாத விதை, ஜீவனுள்ளதுமான விதை, என்றும் நிலைத்திருக்கிற விதை. 1 பேதுரு 1:23. ஸ்தோத்திரம். இப்படி உங்க ஆழ் மனதில் இருந்து ஜபத்தோடு தேவனோடு இணைந்து ஒரே ஆவியாக நீங்கள் மாற 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 இன்பமான மகிழ்ச்சி உண்டாகும், அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகும். இதுலதான் இன்பமான மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். Glory to God. இப்போ இதை மாதிரி இல்லாமல் வெறும் ஜெபத்தை பண்ணுவாங்க, அது மத ஜெபம். நான் தப்பா சொல்லலை, அது இந்த உயிர் இல்லாத ஜெபம். நம்ம எத்தனை வருஷம் பகிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ ஒரு மெச்சூர்டான ஒரு வாழ்க்கையில், வளர்ந்து போகிற வாழ்க்கையில் நீங்கள் மாறுங்க. இந்த புற தூண்டுதல், மாமிச தூண்டுதல், தேவையில்லாமல் கதறி கூப்பாடு போடலாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நீங்கள் வளர வளர அதை நிப்பாட்டிடணும். நீங்கள் என்னைக்காவது சின்ன வயசில் 5 வயசில் சொப்பு வச்சு சோறு பொங்கி விளாண்டிங்க, அதை விளாட்றீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? கபடி விளாண்டிங்க, இப்போ 40 வயசில் கபடி விளாட்றீங்களா? சிப்பிங் கயிறு போட்டீங்க, இப்போ போடுவீங்களா? தாயம் விளாண்டிங்க, இப்போ விளாடுவீங்களா? பல்லாங்குழி விளாண்டிங்க, இப்போ விளாடுவீங்களா? கில்லி விளாண்டிங்க, காத்தாடி விட்டீங்க, இப்போ விழுவீங்களா? டவுசரை போட்டு அலைஞ்சோம், இப்போ நம்ம போட்டு அலைய முடியுமா? ஏன்? வளர்ந்தீங்க, அதை விட்டுட்டீங்க. வளர வளர அதெல்லாம் விட்டுட்டீங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புற தூண்டுதலோடு மாமிச தூண்டுதலோடு தேவையில்லாமல் கதறி ஐயோ அம்மா என்று கத்துவது, இது தேவனுடைய உறவுக்கு உகந்ததல்ல. தேவ வார்த்தையை கொண்டு தேவனுடன் புற தூண்டுதல் இல்லாமல், மாமிச கிளர்ச்சி இல்லாமல் அவரோடு இணைய வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறார். பிதா இருட்டோட தனிமையான இடத்துக்கு போனாராம், மனாந்திரத்துக்கு. ஏன்? இங்க தொல்லை பிடிச்சவங்களாம் இருக்கிறான் தெருவில், வீட்டில் மதவாதிக, நியாயப்பிரமாணக்காரன், சீசர்கள் எல்லாமே தொல்லை பிடிச்சவங்க, எல்லாம் ஏதாவது இடையூறு பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் என்ன பண்ணிட்டாரு? வனாந்தரமா போயிட்டாரு. ஸ்தோத்திரம். அவர் போறதை பார்த்து சப்பானி கூனேன் கூடலாம் போயிட்டான்.
பணக்காரன் இவனும் போல, வேதபாரன் இவனும் போல. ஸ்தோத்திரம். ஒண்ணுமில்லாதவன் போனான். அந்த ஒண்ணுமில்லாத போன பிளஸ் பண்ணார், அவங்களை ஆசீர்வதித்தார், அவங்களை விடுவித்தார். பட்டணத்தில் இருந்தான் பார்த்தீங்களா, அந்த பக்ரிகளுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் போயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ விதையாக தேவனை விதையாக, வார்த்தையை விதையாக, கிறிஸ்துவை விதையாக நாம் எடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி பிள்ளைக்கு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். என் பிள்ளை விதையாக இருக்க வேண்டும் ஆண்டவர்னு சொல்லி பிள்ளையாக இருக்கும் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கலாம். உங்கள் மனைவிக்கு ஜெபிக்கலாம், உங்கள் புருஷருக்கு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உயிர் உள்ள விதை நீங்க தான், என் புருஷனுக்கு உயிர் உள்ள விதை நீங்க தான், நீங்க தான் விதைக்கப்படணும். இந்த உலகத்தில் விதைக்கிற கள்ள விதையெல்லாம் உங்களுக்குள்ள விதைச்சிடக்கூடாது, அப்படி நீங்க தான் ப்ரேயர் பண்ணணும். ஸ்தோத்திரம். அப்போ நீங்க உங்க வீட்டில் நீங்களும் விதையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இப்போ எந்த கொடியதும் பாவமானதும் விதையாக வீட்டுக்குள்ள, வாழ்க்கைக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, புருஷனுக்குள்ள, யாருக்குள்ளையும் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ தேவனோடு உள்ள ஆவியில் நீங்கள் ஜெபித்து இணைய வேண்டும், ஜெபத்தில். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். அப்போ தேவனோடு இணைவதற்காக தான் இந்த வார்த்தை, இந்த விதையாகிய வார்த்தை, அதை நமக்குள்ள விதைக்கிறார். ஸ்தோத்திரம். ஓகே. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விதையாக இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு கொடுத்துட்டார். இந்த வேத வார்த்தையை 2000 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். நம்ம கையில 400 வருஷம் 500 வருஷம் ஆகுது இந்த வேதாகமம் பிரிண்ட் செய்யப்பட்டு. ஸ்தோத்திரம். அப்போ தேவனோடு இணைப்பதற்கு உயிராக, ஜீவனாக, ஆவியாக இந்த வேத வார்த்தை இருக்கணும். அது இருக்கு. அப்படி இல்லை என்றால் புரோஜனம் இல்லாமல் போயிடும். கதாபத்திற்கு ஸ்தோத்திரம். 100 பேர் கூடி ஜெபிப்பது நல்லது, 200 பேர் கூடி ஜெபிப்பது நல்லது, 1000 பேர் கூடி ஜெபிப்பது நல்லது, 2000 பேர் கூடி ஜெபிப்பது நல்லது, 5000 பேர் கூடி ஜெபிப்பது நல்லது, 10,000 பேர் கூடி ஜெபிப்பது நல்லது. ஆனா என்ன சொல்ல, நான் சொன்னா நீங்க தப்பா புரிவீங்க. 10,000 பேர் கூடணுங்கிற திருப்தி இருக்கலாம். 4-5 பேர் இடுப்பு வலி போச்சு, கை வலி போச்சு, தலை வலி போச்சு, பிரதர் ஜோம் பண்ணாரு, வேலை கிடைச்சதுன்னு சொல்லலாம். அது கிடைச்சானா விடுவிச்சானா விடுவிக்காட்டானே. உங்களுக்குள்ள ஜீவனா இயேசு வந்தார், அதுதான் மிக முக்கியம். வார்த்தை ஜீவனா உங்களுக்குள் வந்ததான் முக்கியம். அதுதான் நல்ல விதை உங்களுக்குள் விதைக்கப்பட்டது, அதுதான் முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஜீவனோடு, ஆவியோடு, வார்த்தை இல்லாமல் தேவனுடைய இணைவது வெறுமையற்றது. அதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெறும் ஜெபத்தில் இணைய முடியாது, வெறுமையற்றது. அப்போ ஜெபிப்பதற்கு ஒன்றை வைத்திருக்கிறார், வேத வார்த்தையை வைத்திருக்கிறார். அதுதான் தேவனோடு இணைக்கிறது. அப்ப எளிமையாய் ஜெபிப்பதற்கு, தேவனோடு எளிமையாய் பேசுவதற்கு, அவரோடு இணைவதற்கு வேற ஒண்ணும் இல்லை. தேவ வார்த்தையை உங்க ஆவியில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேத வார்த்தையை தேவனாக்கி ஆவியாக்கி நீங்கள் பேச பேச புரியாத வெளிப்பாடெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். இப்படி பேசிதான் இந்த பிரசங்கத்தை நான் பண்றேன். இப்போ இந்த வேத பகுதியை இப்படி எடுத்து நான் ஜெபம் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, ஜெபித்துட்டு இருக்கும்போது இந்த நான் இப்போ சொன்னதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டீங்க. இப்போ சாத்தான் பக்கம் திரும்பிக்கணும். ஏ சாத்தானே, உன் ராஜ்யத்தின் பக்கமாய் நான் திரும்பி இருக்கிறேன். சாத்தானே, எனக்கு விதைக்கப்பட்ட இயேசு இருக்கிறார். அப்படி சரிங்க. எனக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறது. எனக்குள் விதைக்கப்பட்ட ஜீவன் உள்ளதும் அழியாததும் என்று நிலைத்திருக்கிற வார்த்தை இருக்கிறது. எனக்குள் வார்த்தையாக தேவன் இருக்கிறார், வார்த்தையாக கிறிஸ்து இருக்கிறார், வார்த்தையாக ஜீவன் இருக்கிறது, வார்த்தையாக கிருபை இருக்கிறது, வார்த்தையாக சத்தியம் இருக்கிறது, வார்த்தையாக பலியான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது. ஓடியே போயிடுவோம். இது இல்லாம உபவாச ஜெபம், பேய விரட்டினீங்கன்னா ஒன்றும் நடக்காது. விரட்டிக்கிட்டே இருக்கலாம். வாரம் சொல்வீங்க, கெட்ட சொப்பனம் வந்தது, அது வந்தது, பேய் வந்தது, கெட்ட சொப்பனம் வந்தது, அது வந்து சொல்லிட்டே இருப்பீங்க. ஒன்றும் மாறாது.
சொப்பனை வந்தாவே கொஞ்சம் யோசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவரே எனக்குள் விதையாக விதைக்கப்பட்டு இருக்கிறார். அவர் ஜீவனே எனக்கு விதையாக விதைக்கப்பட்டு இருக்கிறது. மரித்து உயிர்த்தெழுந்த குமாரனே எனக்குள் விதையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையே எனக்குள் விதையாக இருக்கிறது. அழியாததும் ஜீவனுள்ளதுமாக இருக்கிறது. சாத்தானே ஸ்தோத்திரம். ஏ சாத்தானே, என்னை கற்பாரின் நிலமாக பார்க்கிறாயோ? ஏ சாத்தானே, என்னை முள்ளு நிலமாக பார்க்கிறாயோ? ஏ சாத்தானே, மணற்பாங்கான நிலமா என்னை பார்க்கிறாயோ? நீ பார்ப்பது உன் பார்வையை மாத்து. ஸ்தோத்திரம். நான் அப்படிதான் இருந்தேன். நான் முள்ளுள்ள இடமா இருந்தேன். நான் கற்பாரியா இருந்தேன். ஸ்தோத்திரம். நான் மணற்பாங்கான இடமா இருந்தேன். பலியரக விதைக்கப்பட்ட விதையாக இருந்தேன். ஆனால் இப்போது எனக்குள் இயேசு விதைக்கப்பட்டு இருக்கிறார். இயேசு விதைக்கப்பட்டு இருக்கிறார். நான் நல்ல நலமாக இருக்கிறேன். சாத்தானின் ராஜ்யத்துக்கு எதிராக இப்படி சொல்லி சொல்லி ஜெபித்தா உங்க தெரு பக்கம், உங்க வீட்டு பக்கம், உங்க வாசல் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டான். உங்க கனவுல, உங்க நினைவுல அவனுக்கு இடமே கிடையாது. ஏனென்றால் வார்த்தை நிரம்பி இருக்கிறது, கிறிஸ்து நிரம்பி இருக்கிறார், ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார், பிதாவாகிய தேவன் உங்களுக்குள் நிரம்பி இருக்கிறார். இப்படி உங்களுக்குள் ஆவிக்குள் ஸ்தோத்திரம் நீங்கள் பேசி 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 தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள் கொண்டு வர வைத்து பிசாசின் ராஜ்யத்தை தவிடுபடி ஆக்கி விடலாம். நான் இப்ப என்ன சொல்லிக் கொடுக்கிறேன்? பழைய முறைப்படி கதறி கூப்பாடு போட்டு ஜெபிப்பது அல்ல. அதை முடிச்சிட்டோம். சின்ன பிள்ளையாட்டம் சொப்பு வச்சு விளையாண்டோம். இப்போ வார்த்தையாம் தேவன், அந்த வார்த்தை நமக்குள் விதைக்கப்படுகிறது, உங்கள் ஆவிக்குள் விதைக்கப்படுகிறது. எளிய முறையில் தேவனோடு பேசி கலந்திணைந்து உறவாக மாறுதல் மூலமாக வார்த்தையை அனுபவித்தல், ஜெபமாக மாற்றுதல். ஓகமாலரா சந்தரா தியாத்தராபா. அப்போ ஒவ்வொரு நிலத்தையும் சொல்லி சொல்லி நீங்க ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். நான் முள்ளுள்ள நிலம் இல்லை, அங்க சாபம் கிடையாது, எனக்குள் நல்ல விதை விதைக்கப்பட்டு இருக்கிறது. நான் கடினமான விதையா இருந்தேன், கற்பாறையா இருந்தேன், இரும்பா இருந்தேன், கடின மனுஷியா இருந்தேன். என் மரமண்டைக்குள்ள எதுவுமே ஏறல, இரும்பு மண்டை மாதிரி இருந்தது. என் மூளெல்லாம் கல்லு போல இருந்தது. விதைக்கப்பட அது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் எனக்கு இப்பொழுது நல்ல விதை விதைக்கப்பட்டு இருக்கிறது. சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்கள் மட்டும் நான் உயிருள்ள விதை. ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் ஜீவனுள்ள விதை. ஆண்டவரே, நீங்கள் மட்டும்தான் அழிவில்லாத விதை. உமது இரக்கத்தினால், கிருபையினால் உம்மையை எனக்குள் விதையாக விதைத்து விட்டீரே. நான் இப்பொழுது வழியருக இல்லை. நான் அப்படி இருக்க முடியாது. நான் இப்ப கற்பாரியாக இல்லை. இருந்த அந்த உம்மை பெற்றிருக்க முடியாது. நான் வலியருக விதைய நிலமா இருந்திருப்பேன் என்றால் நான் உம்மை பெற்றிருக்க முடியாது. நான் முள்ளுள்ள இடமா இருந்தால் நான் உம்மை பெற்றிருக்க முடியாது. தேவனே, நான் கற்பாரியா இருப்பேன் என்றால் உம்முடைய வார்த்தையில் பிரேஸ் காட் நான் செழிப்பற்றவனாய் மாறி போயிருப்பேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் கற்களை எடுத்து போடும், என் வாழ்க்கையில் இருக்கிற முட்களை எடுத்து போடும். ஸ்தோத்திரம். ஓ காட், கல்லாக இருந்தவைகள் முள்ளா இருந்தவர்கள் அனைவற்றையும் எடுத்து போடும். ஓகே, நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பேசுவோம். ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ காட், விதையின் ஜெபம், விதைக்கிற ஜெபம், நல்ல நிலத்தின் ஜெபம், ஷீகாபா காலாராபா, விதைக்கப்பட்ட விதையின் ஜெபம் என்ற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம். இன்று மக்கள் ஆண்டவரை பழைய முறைமையை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த புது முறையில், ஆண்டவரே இது ஏற்கனவே இருந்த முறைதான், இந்த கற்றுக்கொண்ட இந்த புதிய முறையில் சங்கீதங்களையும் நிருபங்களையும் சுவிசேஷ புஸ்தகங்களையும் ஆண்டவரை வாசித்து அதை சொல்லி சொல்லி இப்படி ஜெபித்து ஜெபித்து உம்மை இன்பமாய் அனுபவிக்க, உம்மோடு ஒரே ஆவியாக ஜீவனாக மாற உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமேன்.